என்று சொல்லக்கூடிய ஒரு ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். இந்த பணி வந்து மேற்கொண்ட பிறகு தற்போதைய நிலவரப்படி சென்னையை பொறுத்தவரை மொத்த வாக்குகள் 27,83,074. இதில் வந்து ஆண் வாக்காளர்கள் வந்து 13,43,426, பெண் வாக்காளர்கள் வந்து 14,38,842, இதர வாக்காளர்கள் வந்து 806, இளம் வாக்காளர்கள் அதாவது வந்து 18 வயது வந்து நிரம்பியவர்கள் வந்து 54,228, மாற்றுத்திறனாளிகள் வந்து 11,787, மொத்தம் வந்து 27,83,074 வாக்காளர்கள் சென்னையை பொறுத்தவரை 16 சட்டமன்ற தொகுதிகளில். இதில் வந்து இந்த வாக்குச்சாவடின்றது மிக மிக முக்கியம். இந்த வாக்குச்சாவடி அது மட்டும் இல்லாத வாக்குச்சாவடி மையம், அதாவது சென்டர்னு சொல்லுவாங்க. வாக்குச்சாவடி மையம்ன்றது சென்டர், வாக்குச்சாவடின்றது பாகம் சொல்லலாம், பாத்துன்னு சொல்லலாம், அப்புறம் இந்த பூத்துன்னு சொல்லலாம். அதனால் இந்த வாக்குச்சாவடி மையம் இருக்கு இல்லையா, அதில் வந்து 3 பூத்து, 4 பூத்து, 5 பூத்து, 6 பூத்துன்னு இருக்கும். அதாவது பாத்து பாகம். அதே போன்று பார்த்திங்கன்னா வந்து இதில் ஒட்டுமொத்தமாக சென்னையில் வந்து அதாவது பிஃபோர் ரேஷனலைசேஷன் இது முன்னாடி எப்படி இருந்ததுன்னா 3718 வாக்குச்சாவடி வாக்குச்சாவடி வந்து இது இருந்தது. இது பாகங்கள் பார்ட்ஸ் சென்னையில் மட்டும். ஆஃப்டர் ரேஷனலைசேஷன் வந்து 4079 வந்தது. இப்போ ஆஸ் ஆன் டேட் பார்த்தீங்கன்னா இப்போ இன்றைக்கி மீட்டிங் பார்த்தா 3818 வந்து ஃபைனலைஸ் பண்ணியிருக்காங்க. அப்போது டிஃப்ரென்ஸ் வந்து 261 ஆகுது. அப்போது நாங்கள் எங்கள் கட்சி சார்பில் என்ன கேள்வி கேட்டால், சார் நீங்கள் ரேஷனலைசேஷன் பண்ணியிருக்கீங்க, அதாவது 1200 ஓட்டு அதுக்கு மேலே இருக்கக்கூடாது, 1200 ஓட்டு கீழே தான் இருக்கணும். அப்படி இருக்கும்போது எந்தெந்த வாக்குச்சாவடிகளில் நீங்கள் குறைச்சிங்க, அப்படி குறைச்சின்னா எவ்வளோ அந்த வாக்குச்சாவடியில் ஓட்டு குறைச்சிங்க, சரி அப்படி குறைச்சி அது எந்த வாக்குச்சாவடியில் நீங்கள் சேர்த்தீங்க, அது ரொம்ப முக்கியம். சில சூழ்நிலை என்ன பண்ணுவாங்கன்னா சென்டர் விட்டு சென்டர் மாற்றிடுவாங்க. ஸோ எங்களுடைய நிலைப்பாடு என்னென்னா சென்டர் விட்டு சென்டர் வந்து மாற்றக்கூடாது. ஒரு வாக்குச்சாவடி மையத்தில் வந்து ஓட்டு போட்டிருந்தாங்கன்னா 1200 மேலே இருந்ததுன்னா அந்த சென்டருக்குள்ளவே வர்ற பூத்தில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். அதே போல் ஒரு தெருவில் வந்து வாக்குகள் வரும்போது அந்த தெருவில் பாதி தெரு வந்து ஒரு வாக்குச்சாவடி வாக்குச்சாவடியிலையும் இது பூத்துலேயும் பார்ட்லேயும் பாகத்துலேயும், இன்னொரு பாதி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பாகத்துலேயும் பார்ட்லேயும் பூத்துலேயும் வரும். இந்த மாதிரி கூடாது அப்படி சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்லியிருக்கிறோம், இந்த மாதிரி நீங்கள் வந்து வாக்குச்சாவடி பார்த்தீங்கன்னா அந்த மாற்றும் போது உதாரணத்துக்கு விருகம்பாக்கத்தில் வந்து ஒரு பள்ளிக்கூடத்தை வந்து இடிச்சிட்டு கட்டுறதுனால அதில் 3 பாகம் இருக்குது. அந்த 3 பாகம் வந்து பார்த்திங்கன்னா வந்து அது வேறு இடத்துல மாற்றுறாங்க. நாங்கள் என்ன கேட்டோம், நீங்கள் வேறு இடத்துல 3 பாகத்தை ஒட்டுமொத்தமாக மாற்றுறன்னும் போது எவ்வளோ கிலோமீட்டர் நாம்ஸ் படி 2 கிலோமீட்டர் இருந்தால் கூட அதை நீங்கள் வந்து ஒரு கைட்லைன்ஸ் தான் அது. நீங்கள் எவ்வளோ அதாவது வந்து வாக்காளருக்கு சிரமம் இல்லாமல் ஒரு 100 மீட்டரோ 200 மீட்டரோ இந்த மாதிரி தள்ளி போனால் அவங்க கிட்ட சொன்னாங்க ஒரு 1/2 கிலோமீட்டர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அவங்க. அது மாதிரி வந்து இப்போ வந்து ஒரு குடும்பத்தை வந்து ஒரு அப்பா அம்மா அப்பா பிள்ளை புருஷன் மனைவி இருப்பாங்க. அவங்களெல்லாம் பிரித்து போடாதீங்க. நீங்கள் அப்பா இந்த பாகத்தில், மகன் அந்த பாகத்தில், அம்மா இந்த பாகத்தில், மகன் அந்த பாகத்தில், புருஷன் இந்த பாகத்தில், பொண்டாட்டி மனைவி வந்து அந்த பாகத்தில், இப்படியெல்லாம் குடும்பத்தை பிரிக்காதீங்க. ஒரே சென்டரில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ரேஷனல் பண்ணாங்க, அதாவது ஒரு சீரமைச்சாலும் அதே வாக்குச்சாவடி மையத்தில் தான் வரணும்னு சொல்லியிருக்கோம். இன்னொன்று என்னென்னா ஒரு பெருத்த சந்தேகம், கொளத்தூர், சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி, அதே போன்று ஹார்பர் இந்த தொகுதியில் மட்டும் பார்த்திங்கன்னா அப்படியே வந்து அந்த வாக்குச்சாவடி மையங்கள் வந்து ஏறவே இல்லை, அதே தான் கண்டினியூ ஆகுது. அது எப்படி, எங்களுக்கு சந்தேகம், நீங்கள் அந்த லிஸ்ட்டை கொடுங்க, நாங்கள் செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதனால் அந்த லிஸ்ட்டை வந்து கேட்டு வாங்கின பிறகு மறுபடியும் அது வந்து சரியாக பண்ணியிருக்காங்களா இல்லை உள்நோக்கத்தோடு பண்ணியிருக்காங்களான்னு அதை பார்த்த பிறகு தான் தெரியும். அது மாதிரி உள்நோக்கத்தோடு பண்ணியிருந்தால் கண்டிப்பாக எலெக்ஷன் கமிஷனுடைய நோட்டீஸ்க்கு நாங்கள் கொண்டு போவோம், அது மட்டும் நிச்சயம். ஸோ இதுதான் இன்றைக்கி அஜெண்டாவில் மீட்டிங் நடந்தது. எங்களுடைய கருத்தை, எங்கள் நிலைப்பாடை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் சொல்லிட்டோம். வேறு என்ன கொஸ்டின்? இல்லை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த இப்போ நோ மேப்பிங்கு அதெல்லாம் வந்து அவங்க நோட்டீஸ்லாம் கொடுத்து அவங்களெல்லாம் வந்து சேர்த்துருக்காங்க. எது இருந்தாலும் 17ஆம் தேதி தான் தெரியும்.
பதினேழாம் தேதி தான் வந்து உங்களுக்கு முழுமையான வந்து ஒரு வாக்காளர் பட்டியல் வந்து இறுதி வாக்காளர் பட்டியல் வந்து வருது 17ஆம் தேதி. அது வரும்போது தெரியும் கண்டிப்பாக. அதனால் அந்த மீதி கேள்விலாம் கமிஷனர் கேளுங்க, நான் கமிஷனர் கிடையாது. ஓகே. இன்று ரிபன் மாளிகையில் மாநகராட்சி ஆணையாளர் அவர்கள் தலைமையில் வாக்குச்சாவடி ரேஷனலைசேஷன் மறுசீரமைப்பு குறித்த கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் கடந்த 4/11/2025 அன்று அமல்படுத்த நாளன்று முதல் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஆரம்ப கட்டத்திலே அதை எதிர்த்து வருகிறார். பல்வேறு வகையான போராட்டங்களை நடத்தி வருகிறார். சட்ட போராட்டங்களை நடத்தி வாக்காளர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய குழப்பத்தை உண்டாக்க வேண்டும் என்று ஒன்றிய அரசும் தேர்தல் ஆணையம் கைகோர்த்து கொண்டு பல்வேறு வகையில் வாக்காளர்களை குழப்பி வருகிறார்கள். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் இதை பல்வேறு வகையில் சட்ட போராட்டங்கள் நடத்தி மீட்டெடுத்து வருகிறார். அதன் தொடர்ச்சியாக தான் எஸ்ஐஆர் கால அவகாசம் நீடிக்கப்பட்டது மற்றும் பல்வேறு தளர்வுகள் உச்சநீதிமன்றத்தில் நாம் கிடைக்கப்பெற்றோம். கடந்த 19/12/2025 அன்று வரை வாக்காளர் பட்டியல் எஸ்ஆர் வாக்காளர் சீர்திருத்தத்திற்கு பிறகு வரை வாக்காளர் பட்டியலை வெளியிட்டார்கள். சென்னை மாவட்டத்தை பொறுத்தவரை 27/10 எஸ்ஐஆருக்கு முன்பாக 40 லட்சம் வாக்காளர்கள் இருந்தனர். எஸ்ஐஆருக்கு பிறகு ஏறத்தாழ 14,25,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டுவிட்டனர். அதற்கு உண்டான கால அவகாசம் ஒரு மாத காலம் நீட்டித்து ஃபார்ம் 6, 7, 8 இப்படி கொடுத்து மீண்டும் வாக்காளர்களை சேர்க்க ஒரு மாத கால அவகாசம் இருந்த போதிலும் இன்று ஆணையாளர் அவர்கள் தெரிவித்த கருத்தின்படி சென்னை மாவட்டத்தில் கூடுதலாக வெறும் 2,83,000 வாக்காளர்கள் மட்டுமே சேர்ந்துள்ளனர். ஏறத்தாழ 11 லட்சம் வாக்காளர்கள் சென்னை மாவட்டத்தில் அந்த வாக்காளர் நிலைப்பாடு என்னவென்று எங்களுக்கு இன்று வரைக்கும் தெரியவில்லை. அது குறித்து சரியான விளக்கமும் தரவில்லை. இது மட்டுமன்றி சென்னை மாவட்டத்தை பொறுத்தவரை மொத்தம் 3,718 வாக்குச்சாவடிகள் இருந்தன. ஆனால் இந்த இப்பொழுது மறுசீரமைப்புக்கு பிறகு கூடுதலாக 100 பூத்துகள் சேர்த்து 3,818 வாக்கு கூடுதலாக இருக்கிறது என்று அறிவித்துள்ளனர். எங்களை பொறுத்தவரை இறுதி வாக்காளர் பட்டியல் வராதவரை இந்த வாக்குச்சாவடிகள் நிர்ணயிக்க முடியாது. 17/2/2025 அன்று இறுதி வாக்காளர் பட்டியல் வர உள்ளது. இந்த கூடுதலாக 100 வாக்குச்சாவடிகள் எப்படி வந்தது என்று விவரம் இன்னும் எங்களுக்கு சரியாக கொடுக்கவில்லை. எந்தெந்த பாகங்களை ஒன்றிணைத்துள்ளார்கள், ஒரு வாக்குச்சாவடிக்கு 1,200 வாக்கு என்று பிரித்துள்ளதாக கூறியுள்ளார்கள். ஆனால் எந்த பாகத்தை சேர்த்துள்ளார்கள் என்ற விவரம் எதுவும் சரியாக இல்லை. மிகப்பெரிய ஒரு குழப்பமான ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளனர். இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். எங்களை பொறுத்தவரை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் இந்த எஸ்ஐஆரை வென்றெடுத்து காட்டுவார். உறுதியாக எந்த வாக்காளர்களும் நிலையான வாக்காளர்கள் யாரும் விடுபட மாட்டார்கள். அந்த நிலைப்பாட்டில் தெளிவாக உள்ளார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.